ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, மங்களகரமான இந்த நல்ல நாளில் ஒரு சந்தோஷ செய்தியை சொல்வதற்காக தான் மங்களகரமான இந்த பொருட்களோடு உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்தேன். ஆம் என் செல்லமே, எல்லாருக்கும் நீ நல்லதையே நினச்சிருந்தாலும் யாரும் பெருசாக உனக்காக எதுவும் யோசித்ததும் கிடையாது, எதுவும் செஞ்சு உன்னை ஆச்சரியப்படுத்தியதும் கிடையாது. மனிதர்கள் செய்யலைனா என்ன, உனக்கான நல்லதை செய்ய கடமைப்பட்டுள்ளவள் தானே இந்த வராகியம்மா. அதனால தான் எதை செஞ்சால் நீ சந்தோஷப்படுவன்னு தெரிஞ்சுக்கிட்டு உனக்கான சந்தோஷமான செய்தியோட உன்னை தேடி வந்திருக்கேன். எப்போவுமே நீ நல்லவனாக இருக்கணும்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்களே தவிர யாருமே உனக்கு நல்லவராக உனக்கு நல்லது செய்யக்கூடியவர்களாக இது வரைக்கும் இருந்ததில்லை. உன்னை வச்சு அவங்களுக்கு என்னென்ன வேலையை செஞ்சுக்கலான்னு தான் யோசிச்சிருக்காங்களே தவிர உனக்காக ஏதாவது நல்லது செய்யலாம்னும் நன்மையை செய்யலான்னு உதவி செய்யலாம்னு யாரும் யோசித்ததும் இல்லை, நீயும் யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்த்ததும் இல்லை. அப்படிப்பட்ட அன்புள்ளம் கொண்ட நல்ல பிள்ளையான உனக்காக தான் நல்லதை நடத்துவதற்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். இந்த நொடி வரைக்குமே துன்பத்தில் இருக்கக்கூடிய உன் வாழ்க்கை இனி இன்பமாக மாறப்போகுது. உனக்கு துணையாக நானும் உன் கூடவே இருக்க போகிறேன் என் செல்லமே. இனிமே நீ கலங்கி நிற்கவோ கவலைப்படவோ அவசியமே இல்லை. ஏன்னா நீ நினச்ச காரியங்கள் எல்லாமே இப்போது வெற்றிகரமாக கைகூடி வரப்போகுது. உனக்கு துணையாக நானும் இருந்து உனக்கான நல்லதை நடத்த போகிறேன் என் செல்லமே. உன் துயரங்களும் வியாதியும் கடன் சுமைகளும் கஷ்டமும் எல்லா பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலக போகுது. கூடிய சீக்கிரமே நீ நினச்சபடியே உன் எண்ணங்கள் எல்லாம் அழகாய் நிறைவேறி மங்களகரமான வாழ்க்கையை மன நிம்மதியோடு நீ வாழும்படி செய்ய போகிறேன். வாழ்க்கைங்கிறது ஒரு யுத்தம் போல தானே. சண்டை போடும்போது எப்படி எதிரில் ஒரு எதிரி இருக்கணுமோ அதே போல தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் ஒரு எதிரி வேணும். எதிரி மட்டும் இல்லைனா உனக்கு போராடணுன்ற எண்ணமே வராது. இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகலான்னு ரொம்ப சாதாரணமாக உன்னுடைய திறமையை வெளிக்காட்டிக்காம கடைசி வரைக்கும் நீ இப்படியே இருந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் உனக்குன்னு ஒரு எதிரியை நான் உருவாக்கி உன் கண் எதிரிலேயே வச்சிருக்கேன் செல்லமே. அதனால் நடக்கிற எதை பார்த்தும் பயப்படாமல் துணிஞ்சு தைரியமாக எதிர்கொள்ள பழகு. வாழ்க்கைங்கிறது ஒரு போர்க்களம். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு போராட்டம் இருக்க தான் செய்யும். போர்க்களம் மாறுமே தவிர போர்கள் மாறாதல்லவா. எல்லா மனிதனுக்கும் மனசில் ஒரு கஷ்டமும் வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. ஆனால் அது நடக்காமல் வாழ்க்கையில் போராடிக்கிட்டே வாழ வேண்டியதாகவும் இருக்குது. அப்படி போராடி போராடி தோற்று போயிடக்கூடாதுன்னு தான் உனக்கு துணையாக நான் வந்து நின்று உன்னை வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்க போகிறேன். நீ எதிர்பார்த்த அந்த சந்தோஷமான நல்ல விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்லமே. இன்னையிலிருந்து உன் வாழ்க்கை புதுசாக ஆரம்பிக்குதுன்ற நம்பிக்கையோட மனசில் இந்த வராகி அம்மாவை நினச்சிக்கிட்டு தைரியமாக களத்தில் இறங்கு. இப்போது உனக்கு கிடைக்க போகிற வெற்றியையும் முன்னேற்றத்தையும் யாராலுமே தடுக்க முடியாது. எது உன்னை விட்டு விலகுனாலும் சரி, அல்லது நீ எது ஆசைப்பட்டு உனக்கு கிடைக்காம போயிருந்தாலும் சரி, இப்போது அது பல மடங்காக 10 மடங்காக நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நீயும் இத்தனை நாளாக மற்றவங்களுக்காகவே யோசிச்சுட்டு மற்றவங்களுக்காகவே பார்த்து பார்த்து நிறைய செஞ்சுட்ட. நீ கஷ்டப்பட்ட போதும் மற்றவங்களுக்காக செய்ய வேண்டியதை சரியாக செஞ்சுக்கிட்டு இருந்த உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தை புறக்கணிச்சிட்டு நீ அடுத்தவங்களுக்கு சேவை செய்கிறதுல எந்த பயனும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையை நீ வாழணுங்கிறதுக்காக தான் நான் உன்னை படைச்சேன். குடும்பத்துக்கு சேவை செய்வது தான் உன்னுடைய முதல் கடமையாக இருக்கட்டும். உன் குடும்பத்தை பாரு. உனக்காக, உன் பிள்ளைங்களுக்காக, உன் வீட்டுக்காக, உன் குடும்பத்துக்காக நீ என்ன செய்யணும்னு யோசி. அதை முதல்ல செஞ்சுட்டு அப்புறமா மற்றவங்களை பற்றி யோசிக்கலாம். இந்த சுயநலம் ஒருபோதும் தப்பு கிடையாது என் செல்லமே. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லார் வீட்லையுமே இப்படி அவங்கவங்க குடும்பத்தை சரியாக முறையாக வெற்றியாக சுயநலமாக நடத்திட்டாலே அது பொதுநலமாக பல பேர் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்து மனிதர்களுடைய வாழ்க்கை தரமே உயர்ந்து போயிடும். அதை தான் மனிதர்கள் சரியாக யோசிக்க மாட்டீங்க. ஒரு இடத்துல சும்மாவே நின்றுக்கிட்டு இருந்தால் தோற்று தான் போகணும். ஆனால் நகர்ந்து போய்கிட்டே இருந்தால் ஏதாவது ஒரு இடத்திற்கு போய் சேருவாயல்லவா. எப்போவுமே எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஒரு இடத்துல மட்டும் சோர்ந்து போய் நின்றுடக்கூடாது.
நீ தொடர்ந்து முன்னேறணும்னு நினைக்கிற இந்த வராகி அம்மா உனக்கான தன்னம்பிக்கையும் திறமையையும் நிறைய கொடுத்துருக்கேன். அப்புறம் என்ன, மற்றவங்க யார் என்ன சொல்கிறாங்கன்னு யோசிக்கிறத விட்டுட்டு நீ என்ன செய்யணுன்றதுல கவனமாக வேலை செய். உன்னுடைய வெற்றியை உன் உழைப்பு தானே தீர்மானிக்கும். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் பயப்படாத. நிச்சயமாக உன் சக்தியை மெருகூட்டி உனக்கான வெற்றியை நான் தர்றேன். கஷ்டமான பாதையில் நடந்து போனால் நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். அதே போல் உறுதியாக விடாமுயற்சியோடு தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கிற உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தை நான் தர்றேன். உன் நம்பிக்கையை மட்டும் நீ விட்டுடாதே என் செல்லமே. நீ நினைக்கிறது எல்லாமே நல்லதாக இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் நடப்பதும் நல்லதாகத்தான் இருக்கும்னு உனக்கு புரியலையா? கூடிய சீக்கிரம் உன் துன்பங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை இந்த வராகியம்மா நான் நடத்தி தர்றேன். யாருமே ஆறுதல் சொல்ல ஆள் இல்லாமல் நீ தனியாக உட்காந்து அழுது முடிச்சுட்டு கண்ணை தொடச்சிட்டு உன் வேலைகளை எந்திரிச்சு பார்க்க ஆரம்பிக்கிற பற்றியா? அந்த தைரியமும் அந்த சமாளிப்பு திறனும் அந்த ஆறுதலும் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. யார் உனக்கு தைரியம் சொன்னாலும் சொல்லாட்டியும் ஒரு கட்டத்துக்கு மேலே நீயே மனசை தெளிவாக மாற்றிக்கிற. இனி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்ற உனக்குள்ளே வரக்கூடிய அந்த நம்பிக்கை, என்கிட்ட உன் வாழ்க்கை பொறுப்பை விடக்கூடிய அந்த நம்பிக்கையும் பக்தியும் எல்லாம் சேர்ந்து தான் இப்போ உன்னை காப்பாற்ற போகுது. பொறுப்பில்லாத கணவரிடம் வாழ்வது கஷ்டம்தானாலும் அதை விட கொடுமையானது அம்மா வீட்டில் போய் யாருமே மதிக்காத செல்லா காசாக வாழ்வது. என் அன்பு பிள்ளையே, உன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைங்கிறதுக்காக சண்டை போட்டு வீட்டை விட்டு போய் இன்னொரு வீட்டில் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இதுதான் உன் வீடு. என்ன நடந்தாலும் நீ இங்கேயே சமாளித்து இங்கேயே உன்னுடைய திறமைகளை காட்டி இங்கேயே எல்லாருக்கும் உன்னை புரிய வச்சு நீ வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணும் என் செல்லமே. என் பிள்ளையாக நீ இருக்கிறதுக்கு நீ என்னெல்லாம் தவம் செஞ்சிருக்கன்னு உனக்கு தெரியாது. ஆனால் உன்னை குழந்தையாக பெறுவதற்கு நான் தவமாய் தவம் இருந்திருக்கேன். ஏன்னா உன்னுடைய நல்ல குணம் அப்படி. எல்லாரையும் பார்த்து பார்த்து பாசமாக பேசி அரவணைக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு நன்றி உணர்வும் நிறைய இருக்குது. எப்போவுமே மனசில் இறைபக்தியோடு இந்த வராகி அம்மாவை நினைக்கக்கூடிய உனக்கு துணையாக நான் என்றும் என்றென்றும் இருப்பேன் என் செல்லமே. காசு பணம் பதவிலாம் வந்துடுச்சுன்னா மனிதன் முதல்ல தனக்கு தெரிஞ்சவங்களையெல்லாம் மறந்துடுறான். தன்னை விட கீழே இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்களையும் மறந்துடுறான். எப்போதுமே பார்வை குறைபாடு வர ஆரம்பிக்கிறதே காசு பணம் வந்த பிறகுதானே. உனக்கு எவ்வளோ வசதி வந்தாலும், காசு பணம் பேரும் புகழும் சீரும் சிறப்பும் வந்தாலும் ஒருபோதுமே உனக்கு உதவுனவங்களை நீ மறந்துடக்கூடாது. அதே போல் ஒருத்தருக்காக இன்னொருத்தரை பகைச்சிக்கவும் கூடாது. ஏன்னா நீ எப்போ வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் மனசை மாற்றிக்கலாம். ஆனால் ஒருத்தர் முன்னிலையில் இன்னொருத்தரை நீ எதிரியாக நினைக்க ஆரம்பிச்சின்னா நாளைக்கு அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு உன்னை எதிரியாக நினச்சி அழிக்க முடிவெடுப்பார்கள் என் செல்லமே. விலங்குகளிடம் ரொம்ப அன்பாக பழகலாம். ஆனால் மனிதர்களிடம் கொஞ்சம் பார்த்து தான் பழகணும். ஏன்னா மனிதன் எப்போ மனுஷனாக இருப்பான், எப்போ மிருகமாக மாறுவான்றதை சொல்ல முடியாது. நேற்று வரைக்கும் நன்றி உணர்ச்சியோட நாய் போல உன்கிட்ட நல்லவனாக பேசிக்கிட்டு இருக்க மனிதன் திடீர்னு சூழ்ச்சி செஞ்சு அந்த நரியை போல உன்னை வாழ்த்துவதை விட வீழ்த்தி அழிக்கவும் உன்னை குழிபறித்து கீழே தள்ளிவிடவும் தயாரான உயிரினமாக மாறிடுவான். மனிதனைப் போல இந்த உலகில் இதுவரைக்கும் எந்த உயிரினமுமே படைக்கப்படவில்லை. ஏன்னா சூழ்ச்சி செய்கிறதுல நரியை விட மிஞ்சக்கூடியவனாக இருக்கான். சூழ்நிலை சரியில்லைனா அடுத்தவனை ஏமாற்றி கீழே தள்ளிவிட்டு அவன் மேலே உட்காந்து ஜெயிக்கவும் தயாராக இருக்கக்கூடிய மனிதர்கள் இன்னைக்கு இந்த பூமியில் நிறைய பேர் இருக்காங்க. இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் சூழ்நிலை சந்தர்ப்பம் சரியில்லைன்னு கவலைப்படாத. சீக்கிரமே எல்லாத்தையும் சரி செஞ்சிடறேன். இப்போதைக்கு நான் சொன்ன சந்தோஷ செய்தியை கொண்டாட தயாராக இரு. நீ நினச்சது போல நல்ல விஷயமும் நல்ல விசேஷமும் உன் வீட்டில் நடக்க போகுது என் செல்லமே. எதுவுமே கையில் சேர்றதுக்கு முன்பாக கனவு காணாதே. அதுவும் காசு பணம்லாம் இது வந்துடும் அப்படி வந்துடும், நம்ம அதை வச்சு இப்படி செஞ்சிடலான்னு கையில் வர்றதுக்கு முன்பாகவே திட்டம் போட வேணாம். ஏன்னா இந்த உலகத்தில் கையில் கிடச்சதே திடீர்னு கையை விட்டு நழுவி போயிடுது. நிரந்தரமில்லாத உலகத்தில் கையில் சேரும் முன்பாகவே எதை வச்சும் கணக்கு போடாதே என் செல்லமே. அடுத்தவங்களுக்கு கொடுத்து வாழணுன்ற ஆசை உனக்கு இருக்குது.
ஆனால் ஒருபோதும் அடுத்தவருடையதை எடுத்து பணக்காரனுன்ற ஆகணுன்ற அந்த எண்ணம் உனக்குள்ள வரவே கூடாது. கொடுத்து கொடுத்து தர்மம் தானம் செஞ்ச நல்ல பிள்ளையாக நீ இருக்கணுமே தவிர யாரிடமிருந்தும் எடுத்து பாவம் சம்பாதிக்கக்கூடிய ஆளாக நீ இருக்கக்கூடாது. இதெல்லாம் நீ செய்ய மாட்டான்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உனக்கு நல்லது கெட்டதுகளை சொல்ல வேண்டிய அந்த பொறுப்பும் கடமையும் இந்த வராகி அம்மாவுக்கு இருக்குது இல்லையா? அடுத்தவங்களுக்கு கொடுத்து கொடுத்து நீ ஏழையானாலும் பரவாயில்ல, ஒருபோதும் அடுத்தவனை ஏமாற்றி நீ வசதியான ஆளாகணும், காசு பணம் உள்ளவனை ஆகணும், சொத்து சுகம் சேர்க்கணும்னு மனசளவில் கூட நீ நினைக்கக்கூடாது. ஏன்னா அடுத்தவனை ஏமாற்றி சேர்க்கிற சொத்து சுகம் ஒருபோதும் பாவத்தை தான் கொடுக்குமே தவிர புண்ணியத்தையும் கொடுக்காது என் செல்லமே. எந்த விஷயத்தையுமே நீ தொடர்ந்து ஒரு 21 நாள் செஞ்சினா அந்த செயல் உனக்கு பழக்கமாக மாறி போயிடும். அதுவே ஒரு விஷயத்தை 41 நாள் தொடர்ந்து செய்யும்போது அது உன் வாழ்க்கையில் நீ தினமும் செய்யக்கூடிய இயல்பான விஷயமாகவே மாறிடும். அதனால தான் எந்த விஷயம் அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி நல்ல பழக்கத்தை மட்டுமே தொடர்ந்து செய். ஒரு விஷயம் கெட்ட பழக்கம்னு தெரியும் போதே அதை நிறுத்தரணும். தீயதை தொடக்கூடாது. நல்லதை மட்டுமே எப்போதும் தொடர்ந்து செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருக்கணும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்சதையெல்லாம் சந்தோஷமாக அனுபவிக்க கற்றுக்கோ. கிடைக்காத விஷயங்களை என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கும்னு நம்பிக்கையோடு எதிர்பார்த்திருக்க கற்றுக்கோ. உன் வாழ்க்கை துன்பமில்லாமல் நகரும்படியும் இன்பமாய் ஒளிமயமாய் இருக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். யார் உன்னை குறை சொன்னாலும் கண்டுக்காத. உன் வாழ்க்கையை நிறை கொண்ட நிம்மதியான வாழ்க்கையாக மாற்றுவதற்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன்.